ஓகேவா? ரிலேஷன்ஸ்னால் எல்லாருக்குமே தெரியும், உறவுகள் அப்படின்னு சொல்லுவோம். உறவுகள்லாம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு? ஃபாதர் மதர், டாட்டர் மதர், சன் ஃபாதர், இதெல்லாம் வந்து ரிலேஷன் சொல்லலாம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம என்ன செய்யலாம், மேக்ஸ் புக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புக்கு நமக்கு ஒரு ரிலேஷன் இருக்குது, உறவு இருக்குது. ஏன்னா புக்கை வந்து நம்ம ஃபுல்லாக டெய்லி நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கணும், இன்ட்ரெஸ்ட்டாக. ஓகேவா? படித்தா நம்ம நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் டெய்லி நம்ம 2 சம் ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். உட்காந்து இப்போ டெய்லி நம்ம கொடுக்குற டெய்லி நாங்கள் நிறைய கொஞ்சம் சம்ஸ் நடத்துவோம். அதை வச்சு நீங்கள் என்ன செய்ய, டெய்லி கொடுக்குறத ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருங்க. பண்ணிங்கன்னா மார்க் ஸ்கோர் பண்ணாங்க மேக்ஸ் பொறுத்தவரை. ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து இல்லை 9th செட் லாங்குவேஜ் படிச்சிருக்கோம் இல்லையா, அதோடைய கண்டினியூஷன் தான் இது. அதே மாதிரி இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சா? அதே மாதிரி இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரிலேஷன்ஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸ் படிச்சிருக்கோம், செட்டில் படிச்சிருக்கோம், நிறைய டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் படிச்சிருக்கோம். யூனியன், இன்டர்செக்ஷன், காம்ப்ளிமெண்டேஷன், ஃபைனைட் செட், இன்ஃபைனைட் செட், இந்த மாதிரி நிறைய செட்ஸ் படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற இந்த வேர்டை வந்து சொன்ன கண்டுபிடிச்சவர், ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சவர் யாருன்னா வாட்ஃப்ரைட் வில்ஹெல்ம் லீப்னிஸ். இப்போ இது வந்து உங்களுக்கு ஒன்வர்டில் கேட்கலாம், அதனால் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ஃபங்க்ஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படிங்கிறத படிக்க போகிறோம். அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆர்டர் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆர்டர் பேர் ரொம்ப ஈஸி தான். நம்ம கிராஃபில் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வச்சு பிளாட் பண்ணுவோம், ஒரு பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணுவோம். அதான் அந்த பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கும், ஆர்டர் பேரில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸு, ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து ஒய் நோட் பண்ணும். ஓகேவா? அதை தான் ஞாபகம் இருக்கணும். அது எப்படி அந்த பாயிண்ட்ஸ் ஆர்டர் பேர் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். இப்போ வெஜிடபிள்ன்ற ஒரு செட்டு, அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, செட்டில் நமக்கு என்ன தெரியும், செட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். செட்டோட டெஃபினிஷன் வந்து தெரிஞ்சுக்கோம். செட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட். வெல் டிஃபைன்ட் என்ன அப்படின்னா ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணக்கூடியது. இப்போ வெஜிடபிள் எடுத்துகிட்டு வெஜிடபிள்ஸ் என்ன இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ என்ன வெஜிடபிள்ஸ் இருக்குது, கேரட், பிரிஞ்சால், லேடிஸ் ஃபிங்கர், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அதாவது வெல் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஃப்ரூட்ஸ், ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணி எப்படி ஆர்டர் பேர் ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ், ஸ்ட்ராபெரி, இது மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. இதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணி நம்ம எப்படி ஆர்டர் பேர் ஃபார்ம் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் கேரட் ஆப்பிள், கேரட் ஆரஞ்சு, கேரட் கிரேப்ஸ், கேரட் ஸ்ட்ராபெரி, இதை வச்சு ஃபார்ம் பண்ணலாமா? கேரட் ஆப்பிள், கேரட் ஆரஞ்சு, carrot, grapes, carrot, strawberry. That's all. Next, இது என்னது? brinjal, apple. Next, brinjal, orange, brinjal, grapes, brinjal, strawberry. Okay வா? இப்போ என்னது? brinjal, apple, brinjal, orange, brinjal, grapes, brinjal, strawberry. Next, ladies finger. இந்த vegetables apples கனெக்ட் பண்ணிட்டு வரோம். Ladies finger apple, ladies finger orange, ladies finger grapes, ladies finger strawberry. ஓகேவா? இந்த சைடுல இருக்கு. Ladies finger apple, ladies finger orange, ladies finger grapes, ladies finger strawberry. So how many elements இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஆர்டர் பேர்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ எப்படி ஆர்டர் பேர் ஃபார்ம் பண்ணி தெரிஞ்சிச்சா? ஓகே. இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து எப்படி எடுத்தோம்னா A கிராஸ் 2 நான் எம்ப்டி செட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 2 செட் எடுத்தோம் அப்படின்னா ரெண்டுமே நான் எம்ப்டி செட்டாக தான் இருக்கும். நான் எம்ப்டின்னு தெரியும்ல, நான் எம்ப்டி இருக்கக்கூடாது. உள்ள எலமெண்ட்ஸ் ஏதாவது ஒரு எலமெண்ட்டாவது இருக்கும் இந்த செட்டுக்குள்ளே, இருந்தால் தான் நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ A கிராஸ் B. ஸோ A எப்படி இருக்கும் அந்த எலமெண்ட்ஸ் ஆர்டர் பேராக தான். A கிராஸ் B எப்படி இருக்கும், அதுக்குள்ளே எலமெண்ட்ஸ் A கிராஸ் Bக்குள்ள அந்த எலமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா ஆர்டர் பேராக தான் இருக்கும். ஓகே, சச் தட் A பிலாங்ஸ் டு கேபிட்டல் A. இந்த A வந்து A செட்டில் இருக்கும், இந்த Bங்கிற எலமெண்ட் வந்து B செட்டில் இருக்கும். ஸோ B பிலாங்ஸ் டு கேபிட்டல் B. ஓகே, இப்படி தான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இருக்கும். இதை வந்து எப்படி எழுத சொல்லலாம்னா A கிராஸ் Bன்னு சொல்லலாம். ஓகேவா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு A, B அப்படின்னா ஆர்டர் பேர் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு A கிராஸ் B அப்படின்னா A செட் வந்து A எலமெண்ட் வந்து A செட்டில் இருக்கும், B எலமெண்ட் வந்து B செட்டில் இருக்கும். ஓகேவா? சப்போஸ் இதே
இதே B cross A இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அப்படியே மாறி வரும். ஓகேவா? இப்போ நோட்டில் கொடுத்துருக்காங்க, ஒரு 4 நோட்ஸ் கொடுத்துருக்காங்க புக்கில். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ A cross B நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு A எலமெண்ட் வந்து A செட்டில் இருக்கும், B எலமெண்ட் வந்து B செட்டில் இருக்கும். B cross A அப்படின்னா எல்லாம் ஆர் பாசிபிள் ஆர்டர் பேர் between the elements A and B, just the first coordinate is an element of B and the second coordinate is element of A. Next in general, இப்போ A, B ரெண்டு என்ன சொல்லியிருந்தேன், A, B, B, A எப்படி இருக்கும், ஈக்குவல் நாட் ஈக்குவல்னு சொல்லணும். நாட் ஈக்குவல் எப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு அப்படின்னா A is equal to B இருந்தால் மட்டுமே A, B is equal to B, A இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்ன சொல்லலாம், நம்ம கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து எப்படி ஆர்டர் பேர் ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து எப்படி நம்ம A cross B, B cross Aங்கிற கிராஸ் ப்ராடக்ட்டை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, ஆர்டர் பேரில் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். A is equal to 1, 2, 3, B is equal to A, B. என்ன கண்டுபிடிக்கணும், A cross B and B cross C. First you have to find A cross B. A cross B means first you write the element A 1, 2, 3 cross A, B. இதை ஆர்டர் பேர் எழுதலாம்னு பாருங்க. எப்படி எழுதலாம், நான் ஏற்கனவே சொல்லி இந்த எக்ஸாம்பிள், இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த ஆரோ டயக்ராம் சொல்லணும், அதை வச்சு அப்படின்னு எழுதணும். ஃபர்ஸ்ட் 1, A 2, 1, B. ஃபர்ஸ்ட் இந்த எலமெண்ட் எடுத்து இதில் 1, A 1, B. நெக்ஸ்ட் 2, A 2, B. நெக்ஸ்ட் 3, A 3, B. ஓகேவா? நெக்ஸ்ட் B cross A. B cross A முதல்ல என்ன செட் எழுதணும், B செட் எழுதணும். A, B cross 1, 2, 3. இதை எழுதலாம். A, 1 அடுத்து A, 2 A, 3 எழுதியாச்சு. அடுத்து B, 1 B, 2 B, 3. ஈஸியாக தான் இருக்கும், புரியுதா உங்களுக்கு எப்படி எழுதி போடுவோம், A, 1 A, 2 A, 3. நெக்ஸ்ட் B, 1 B, 2 B, 3. ஓகே, ஃபர்ஸ்ட் B செட்னா B செட் எலமெண்ட் ஃபர்ஸ்ட் வர மாதிரி இருக்கும். இப்போ A cross B னா ஃபர்ஸ்ட் என்ன வரணும், A செட்டோட எலமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் வரும். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குமான்னு கேட்டால் ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்க. A cross B, B cross A ஈக்குவலாக இருக்கா, நீங்களே சொல்லிடலாம் ஈக்குவலாக நாட் ஈக்குவலாக. இப்போ 1, Aயும் A, 1 ஈக்குவலா, நாட் ஈக்குவல். நம்ம ஒன்று நாட் ஈக்குவலாக இருந்தாலே A cross B is not equal to B cross A. A cross B, B cross A ஈக்குவலா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கிராஃபை பிளாட் பண்ணுறோம், நீங்களே சொல்லிடலாம் A cross B, B cross A ஈக்குவலா இல்லையா சொல்லி பிளாட் பண்ணலாமா? இப்போ ஃபஸ்ட்டு A cross B வந்து இந்த கிராஃபை பிளாட் பண்ணுவோம். ஏற்கனவே சொன்னேன், இப்போ வந்து ஆர்டர் பேர் அப்படின்னாலே இது X இது Y. ஓகேவா? ஃபஸ்ட்டு இங்கே A இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து எதை குறிக்கும், A செட்டை குறிக்கும். இது ரெண்டாவது B செட்டை டினோட் பண்ணும். இப்போ ஃபஸ்ட்டு A செட் வந்து ஃபஸ்ட்டு A செட்டு தானே, அது வந்து X ஆக்சிஸில் மார்க் பண்ணிடுவோங்க. ரெண்டாவது இருக்க எலமெண்ட் வந்து B செட். ஸோ அது வந்து எந்த கோஆர்டினேட்டில் இருக்கும், Y கோஆர்டினேட்டில் இருக்கும். ஸோ Yயில் வந்து B மார்க் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போ A செட்டில் எலமெண்ட் என்னென்ன எலமெண்ட் இருக்குது, 1, 2, 3. B செட்டில் என்னென்ன எலமெண்ட் இருக்குது, A, B. ஓகேவா? இப்போ இதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பிளாட் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு A என்ன எலமெண்ட் இருக்குது, 0 எடுத்துக்கோங்க. 1, 2, 3 1, 2, 3. B செட்டில் வந்து AB மட்டும்தான் இருக்குது. ஸோ A, B. ஓகேவா? இப்போ பிளாட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு X1 YA. ஸோ X1 YA ஃபஸ்ட் பாயிண்ட் 1, A. நெக்ஸ்ட் 2 சாரி 1, B 1, B. நெக்ஸ்ட் 2, A. X வந்து 2, Y வந்து A. ஸோ 2, A. நெக்ஸ்ட் 2, B. நெக்ஸ்ட் 3, A. நெக்ஸ்ட் 3, B. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுங்க, நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு ஷேப் கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி B cross Aனா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எந்த எலமெண்ட் இருக்கு,
xz கோஆர்டினேட்ல b செட் எலிமெண்ட் தான் இருக்கு. சோ இங்க b ஐ மார்க் பண்ணிக்கோங்க, இங்க a மார்க் பண்ணிக்கோங்க. இது 0. b செட் என்ன எலிமெண்ட் இருக்கு? a b இருக்கா? a b. a செட் என்ன எலிமெண்ட் இருக்கு? 1 2 3. அப்ப பிளாட் பண்ணலாமா? a 1 a 1. செகண்ட் பாயிண்ட் a 2. அடுத்து a 3. next b 1 b 2. next b 3. ஓகேமா? ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுங்க. எப்படி இருக்கு? ரெண்டு ஈக்குவலா இருக்கா? நீங்களே சொல்லிடலாம். a cross b b cross a ஈக்குவலா? நோ. ஓகேவா? ரெண்டுமே எப்படி இருக்கு? ஷேப் டிஃபரண்டா இருக்கா? so a cross b is not equal to இத வந்து நீங்க சொல்லிடலாம். a cross b is not equal to b cross a. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் நமக்கு வந்து நோட் கொடுத்திருக்காங்க, அது தெரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொன்னேன்? a cross b is not equal to b cross a means but n of a cross b is equal to n of b cross a, but n of a cross b யும் n of b cross a ஈக்குவலா இருக்கும். n of என்ன தெரியும் உங்களுக்கு? கோஆர்டினேட் செட். the number of elements in a cross b, number of elements in b cross a. okay, இது ரெண்டும் எப்படி இருக்குமா? ஈக்குவலா இருக்கும். but a cross b is not equal to b cross a. இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் another one point. a cross b is equal to என்ன சிம்பல் எல்லாத்துக்குமே தெரியும்? empty set. a cross b எந்த எலிமெண்ட்டுமே இல்ல அப்படினா if and only if a is equal to எப்படி இருக்கும்? empty ஆ இருக்கும். b set எப்படி இருக்கும்? empty ஆ இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் another third point. if n of a is equal to p, n of b is equal to q, n of a cross b is equal to pq. ஓகேவா? இது ஒரு நோட். தெரிஞ்சுக்கோ. n of a is equal to p, n of b is equal to q ஆ இருந்துச்சுனா n of a cross b is equal to pq. இதெல்லாம் வந்து நம்ம சம்ல அப்ளை பண்ணுவோம். இது உங்களுக்கு சப்போஸ் சம்ல கொடுக்க புக்ல இல்ல, அப்படி எக்ஸாம்பிள் சம் எக்ஸசைஸ் சம்ல இல்லாம இருக்கும். இல்லாம இந்த மாதிரி சும்மா ஜஸ்ட் அவங்க நம்பர் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. சோ இந்த பாயிண்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் என்ன சம் அப்ளை பண்ண முடியும். n of a is equal to n of b ன்னு கொடுத்து n of a cross b என்னன்னு கேட்பாங்க. உங்களுக்கு மேக்ஸिमम வந்து உங்களுக்கு சம் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்பாங்க. ஓகேவா? சோ அதனால இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் நீங்க சம் வந்து ஈஸியா உங்களால செய்ய முடியும். எல்லாமே பேசிக் நோட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு இன்ஃபைனைட் செட் என்னன்னு தெரியும் நமக்கு. இன்ஃபைனைட் செட் என்ன? இன்ஃபைனைட் செட் மீன்ஸ் என்னது? எல்லாத்துக்குமே தெரியும். சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கீங்க. uncountable number of elements in the set. for example numbers தெரியும். natural number, whole numbers இதெல்லாம் என்ன செட்? infinite set. natural numbers வந்து எப்படி டினோட் பண்ணுவீங்க நீங்க அப்படினா 1 2 natural இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 ல இருந்து 1 2 3 4 etc. has no end. it's going on. so it is an infinite set. next whole number. whole number எதுல ஸ்டார்ட் ஆகும்? 0 1 2 3 4 etc. this is also infinite set. next rational number. rational number எப்படி இருக்கும் அப்படினா அதுக்கு முன்னாடி integers இருக்கு. integer எதுல டினோட் பண்ணுவோம்னா z க்கு லெட்டர் டினோட் பண்ணுவோம். integers எப்படி இருக்கும்? 0 இது பாசிட்டிவ் நம்பர். etc. -1 -2 -3 etc. rational number. sorry integers. ஓகேவா? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் integers. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து rational number. rational number எந்த லெட்டர் டினோட் பண்ணா? q லெட்டர். அது எப்படி இருக்கு? rational number p/q ஃபார்முலா இருக்கு. p q எந்த எலிமெண்ட்னா எந்த நம்பரா இருக்கும் அப்படினா இன்டிஜர்ஸா இருக்கும். p/q such that p, q belongs to integers and q is not equal to 0. q வந்து not equal to 0 ஆ தான் இருக்கும். rational number means எப்படி இருக்கு? p/q fraction number தெரியுமா உங்களுக்கு? அத rational number னு சொல்லுவோம். எந்த ஃபார்முலா இருக்கும்? p/q. p, q belongs to integers. z p, q வந்து என்னவா இருக்கும்? integers ஆ தான் இருக்கும். அடுத்து q கீழ இருக்கிற நம்பர் வந்து q is not equal to 0 ஆ தான் இருக்கும். next real number. real numbers எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு. all numbers are included. எல்லாத்தையுமே சேர்த்து என்ன சொல்லுவோம்னா real numbers னு சொல்லுவோம். இப்போ real numbers என்ன அப்படினா rational number union q dash. q dash அப்படிங்கிறது irrational number. irrational number. ஓகேவா? qங்கிறது rational number, q dashங்கிறது irrational number. ஓகேவா? சோ இது எல்லாமே சேர்த்து எல்லா all numbers எல்லாம் சேர்த்து தான் என்னது real numbers னு சொல்லுவோம். ஓகேவா?
ஓகே, ப்ராக்ரஸ் செக்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்கள் எல்லாருமே புக் வாங்கியிருப்பீங்க. அந்த புக்கை வந்து நீங்கள் நோட் பண்ணிங்க. பேஜ் நம்பர் 3ல ஒரு ஆக்டிவிட்டி ப்ராக்ரஸ் செக் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்களா இப்போ நான் சொல்லிக் கொடுத்ததை வச்சு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்படி ஏதாவது டவுட் இருந்தால் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அதனால் நீங்கள் வந்து நீங்களே உட்காந்து அதை செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 1 இருக்குது பாருங்கள். பேஜ் நம்பர் 4ல் ஆக்டிவிட்டி 1 இருக்குது. அதையும் நீங்களாம் ட்ரை பண்ணுங்கள். அது ஏற்கனவே தான் சொன்னேன் நான். A கிராஸ் B B கிராஸ் கிராஃப் ஷீட்டில் மார்க் பண்ணி அதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. நோட்டில் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சரியா? ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் 1.1 பாருங்கள். சரி, ஓகே. எக்ஸாம்பிள் 1.1 இப்போ தான் நம்ம சம் பார்க்க போகிறோம். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து பேசிக் அந்த பேசிக் தெரிஞ்சால் தான் நீங்கள் சம்ஸ் எல்லாமே செய்ய முடியும். அதை நல்லா தரவாக கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சம் செய்யறது ஈஸியாக இருக்கும். இப்போ A = 1 3 5 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. B செட்டில் 2, 3 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் A கிராஸ் B அண்ட் B கிராஸ் C கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ரெண்டு ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. இஃப் நாட் ஒய் இல்லை ஏன் ஈக்குவல் இல்லை. நெக்ஸ்ட் ஸோ தட் n of A கிராஸ் B n of B கிராஸ் A n of A கிராஸ் n of B இது மூணு ஈக்குவலான்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் டிவிஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? A கிராஸ் B B கிராஸ் A அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தனியாக ஃபர்ஸ்ட் A கிராஸ் B கண்டுபிடிச்சிக்கோங்க. A கிராஸ் B A செட் என்ன எலமெண்ட் இருக்குது? 1, 3, 5 கிராஸ் B செட் என்ன எலமெண்ட்? 2, 3. இப்போ நம்ம A கிராஸ் B கண்டுபிடிச்சலாமா? ஆர்டர் பேர் தான். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஈஸி தானே? 1, 2 நெக்ஸ்ட் என்ன வரும்? 1, 3. A கிராஸ் B னா முதல்ல இருக்கிறது என்ன இருக்கும்? A எலமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஓகேவா? அது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 3 அடுத்து 3, 2 3, 3 நெக்ஸ்ட் 5, 2 5, 3 ஓகேவா? தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் B கிராஸ் A B கிராஸ் A னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? B எலிமெண்ட் தான் இருக்கணும். 2, 3 கிராஸ் 1, 3, 5 ஓகே. 2, 1 இப்போ B கிராஸ் A னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ற எல்லாமே என்ன எலிமெண்ட் இருக்கும்? B செட் எலிமெண்ட் தான் இருக்கும். 2, 1 2, 3 2, 5 நெக்ஸ்ட் 3, 1 3, 3 3, 5 இது ரெண்டு ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிடுங்க. ஃபைண்ட் A கிராஸ் B and B கிராஸ் A ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஓவர். நெக்ஸ்ட் செகண்ட் டிவிஷன் இஸ் A கிராஸ் B B கிராஸ் A அப்படின்னா அர்த்தம் ரெண்டு ஈக்குவலா? இஃப் நாட் அப்படி இல்லைன்னா ஏன் நம்ம சொல்லணும். A ஈக்குவலா இல்லை அப்படின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் பாருங்க A கிராஸ் B உள்ள செட்டையும் பாருங்க, B கிராஸ் A செட்டையும் பாருங்க. ஏற்கனவே சொல்லி A கிராஸ் B இஸ் நாட் ஈக்குவல் டு B கிராஸ் A தான். A அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கோங்க. 1, 2 இஸ் நாட் ஈக்குவல் டு 2, 1. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த ஆர்டர் மாறக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆர்டர் மாறினாலே இஸ் நாட் ஈக்குவல். பட் இன்னொன்று பாருங்க, இங்கே 1, 3 இருக்கு, இங்கே என்ன இருக்கு? 3, 1 ரெண்டு ஈக்குவலா? நாட் ஈக்குவல். ஸோ ரெண்டு என்ன சொல்லலாம் நம்ம? இஸ் A கிராஸ் B இஸ் நாட் ஈக்குவல் டு B கிராஸ் A. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா n of A கிராஸ் B n of B கிராஸ் A n of A into n of B. தேர்ட் டிவிஷன் ஷோ தட் கேட்டாங்க. நம்ம ஷோ தட் நம்ம கண்டுபிடிச்சோம். மூணு ஈக்குவலா நாட் ஈக்குவலா நம்ம சொல்லணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோம். n of A கிராஸ் B n of நாலே நான் சொன்னேன். என்ன சொல்லியிருந்தேன்? கார்டினல் இன்டிசெட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் தி செட் A கிராஸ் B. இப்போ A கிராஸ் B எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்றதை நோட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 இருக்கா? 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஒரு நிமிஷம் நம்ம ஓபன் ஆயிடுச்சு. ஸோ இது ஃப்ளைட் மோடில் போடாமல் விட்டுருக்கானா? நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? எல்லாமே பேசிக் தான், கான்செப்ட் தான் பார்த்தோம். அது எல்லாமே நம்ம சம்முக்கு வந்து அப்ளை பண்ணணும். அங்கே இடையில வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது எல்லாமே அப்ளை பண்ணுவோம். ஸோ தெரிஞ்சாதான் டக்கு டக்குன்னு அப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ சம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் A = 1 3 5 கொடுத்துருக்காங்க. B = 2, 3 கொடுத்துருக்காங்க. and find A கிராஸ் B and B கிராஸ் A. முதல்ல A கிராஸ் B and B கிராஸ் A கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நம்ம ஏற்கனவே நான் எப்படி ஆர்டர் பேர் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். A கிராஸ் B and B கிராஸ் A. ஓகே, A கிராஸ் B அப்படின்னா ஃபர்ஸ்ட் A செட் இருக்கும், ரெண்டாவது B செட் இருக்கும். 1, 2 1, 3 3, 2 3, 3 நெக்ஸ்ட் என்ன வரும்? 1, 2 1, 3 நெக்ஸ்ட் 3, 2 3, 3 நெக்ஸ்ட் 5, 2 5, 3 அதே மாதிரி தான்
ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சு a கிராஸ் b b கிராஸ் a கேட்டிருக்காங்க கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா is a கிராஸ் b is equal to b கிராஸ் a அப்படின்னு கேட்டிருக்காங்க. if not y அப்படி இல்லை ஈக்குவல் இல்லைன்னா ஏன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம சொல்லணும். ரெண்டு நாட் ஈக்குவல் என்ன ஏன்னு சொல்லிட்டு நம்ம காட்டணும். என்ன அப்படின்னா பாருங்க அந்த செட்டில் பாருங்க எலமெண்ட் 1,2 இருக்கு, இங்கே என்ன இருக்கு 2,1 இருக்கு, ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த ஆர்டர் மாறிந்தா கூட ஈக்குவல் கிடையாது. ஓகே நெக்ஸ்ட் இன்னொரு எலமெண்ட் எடுத்து பாருங்க 1,3 3, இது ரெண்டும் நாட் ஈக்குவல். ஸோ a கிராஸ் b is not equal to b கிராஸ் a. செகண்ட் is over. Third one n of a cross b. n of a cross b how many elements இருக்குன்னு கவுண்ட் பண்ணி சொல்லணும். a cross b எத்தனை elements இருக்கு 1 2 3 4 5 6 elements இருக்கு. நெக்ஸ்ட் n of b cross a. அதே மாதிரி b cross a how many elements இருக்கு கவுண்ட் பண்ணுங்க 1 2 3 4 5 6. ஓகேவா? நெக்ஸ்ட் n of a into n of b. இப்ப என்ன அர்த்தம்? n of a என்னது a செட் how many elements இருக்கு? how many elements இருக்கு 1 2 3 elements into n of b la how many elements இருக்கு 1 2 elements. so 3 is equal to 6. so மூணு ஈக்குவல் வந்துருச்சா? n of a cross b is equal to n of b cross a is equal to n of a into n of b. that's all. மூணுமே ஈக்குவல் ஆகுது. ஹென்ஸ் வெரிஃபைட் போட்றோம் அப்படினா. ஓகே சம் முடிஞ்சு. அடுத்து சம் பண்ணுங்க. a cross b is equal to 3,2 3,4 5,2 ஆர்டர் பேர் கொடுத்துட்டாங்க. a cross b கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க find a and b. ஏற்கனவே தெரியும் a செட்ல என்ன எலமெண்ட் b செட்ல என்ன எலமெண்ட் கேட்குறாங்க. இப்போ a செட்ல என்ன இல்லது a செட்ல நீங்க a b அப்படின்னா ஃபர்ஸ்ட் எந்த எலமெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் a இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இருக்குது a எலமெண்ட். ஸோ 3,5 ஏன் செட்டுக்குள்ள எப்பயுமே அந்த எலமெண்ட் திரும்ப வரக்கூடாது. ஸோ 1 டைம் எழுதினா போதும். 3 3 5 5 இருக்கு. ஸோ 1 3 1 5 எழுதினா போதும். அடுத்து b செட். b செலக்டட் இருக்கிற ரெண்டாவது எலமெண்ட்ஸ் எல்லாமே b டினோட் பண்ணும். ஸோ என்ன வரும் 2,4,4. இது 2,4 மட்டும்தான். ஏன்னா 2 how many times வந்திருக்கு 1 2 டைம்ஸ் வந்திருக்கு 4 2 டைம்ஸ் வந்திருக்கு. நம்ம செட் லாங்குவேஜ் நமக்கு ஏற்கனவே தெரியும், பேசிக் தெரியும். செட்டுக்குள்ள அந்த எலமெண்ட் திரும்ப வரக்கூடாது. அதனால 1 டைம் மட்டும் எழுதுவோம். சால்வ்